வணக்கம். பழைய சினிமாவில் வர காட்சிகளில் சென்னையுடைய பகுதிகள்லாம் எங்கெல்லாம் பார்க்க முடியுறது அப்படிங்கிறது ஒரு சீரீஸாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய எபிசோடில் 1958-59 ஷூட் செய்யப்பட்டு 1960 ரிலீஸ் ஆன ஜெமினி ஸ்டூடியோஸோடைய வெளியீடு இரும்பு திரை அப்படிங்கிற படத்தில் சென்னையுடைய காட்சிகளை பார்க்கலாம் வாங்க. ஆயிரத்தி 1950களில் ஜெமினி ஸ்டூடியோஸ் பைகாம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை வெளியிட்டது. திலீப் குமார், வைஜெயந்திமாலா இவர்கள் 2 பேரும் நடித்த படம். அது ஒரு பெரிய ஹிட்டாக ஆனது. அதற்கு பிறகு அதே படத்தை தமிழில் ஜெமினி ஸ்டூடியோஸுடைய அதிபர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வெளியிட நினைத்தார். அந்த படத்துக்கு இரும்பு திரை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த இரும்பு திரை அப்படிங்கிற சொல் அடிக்கடி மக்களிடையே வந்து கொண்டே இருந்தது. முதல் முறையாக இந்த சொல்லை உபயோகித்தவர் இங்கிலாந்துக்கு பிரதம மந்திரியாக இருந்த சர் வின்ஸ்டன் சர்ச்சில். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் கம்யூனிசம் பரவலாக வந்த பிறகு மேற்கு ஐரோப்பாவுக்கும் கிழக்கு ஐரோப்பாவுக்கும் நடுவில் இரும்பு திரை ஒன்று வந்துவிட்டது என்று அவர் முதல் முறையாக சொன்னார். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாவற்றுக்கும் இரும்பு திரைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் அப்படி என்றெல்லாம் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இரும்பு திரை என்றாலே கம்யூனிசத்தோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயம் அப்படி என்று நம்பப்பட்டது. இந்த படத்திலையும் லேபர் மூவ்மெண்ட், தொழிலாளிகள் கிளர்ச்சி, முதலாளிகளுடைய சூழ்ச்சி இதெல்லாம் பற்றி மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். எஸ்.வி. ரங்காராவ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வைஜெயந்திமாலா, பி. சரோஜா தேவி, வைஜெயந்திமாலாவுடைய தாயார் வசுந்தரா தேவி, தங்கவேலு அவர்கள் எல்லாம் நடித்த ஒரு படம் இது. இந்த படத்தில் சென்னையுடைய காட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா மிக குறைவு தான். ஆனால் வர அந்த சில காட்சிகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன. அதற்கு முன்னாடி நான் சொல்லிவிட வேண்டிய விஷயம், இந்த படத்தில் ஏராளமாக மில் காட்சிகள் எல்லாம் வருது. அதாவது டெக்ஸ்டைல் மில் காட்சிகள்லாம் ஏராளமாக வரும். இதை பார்த்தபோது நானும் பின்னி மில்லாதாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்துடைய கிரெடிட்ஸ்லேயே அது எல்லாமே மதுரையில் இருந்த 2-3 மில்களோட பெயர் கொடுத்து நன்றி செலுத்தப்பட்டிருக்கு. அதிலேருந்து அந்த காட்சியெல்லாம் மதுரையில் ஷூட் செய்யப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே சரோஜா தேவியும் வைஜெயந்திமாலா அவர்களும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டத்தை பெற்று அவர்களுடைய தோழிகளோட ஒரு திறந்த காரில் பீச் ரோடில் வர ஒரு காட்சி. அது ஒரு பாட்டு. பட்டத்திற்கு ஒரு கும்பிடு, படிப்பிற்கும் ஒரு கும்பிடு, பாசும் ஃபெயிலும் போடும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் பின்புறத்தில் பீச் ரோடோடைய ஒரு மிக அழகான காட்சி. தொடக்கமே யூனிவர்சிட்டியோட கிளாக் டவர் பில்டிங்க்கு கீழே ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு. இந்த பெண்கள்லாம் ஓடி வராங்க. அந்த வண்டியில் ஏறி அதற்கு பிறகு அப்படியே போகிறாங்க. அதில் நமக்கு என்னெல்லாம் தெரியறது? ஓரத்தில் யூனிவர்சிட்டியோட மணிக்கூண்டு கட்டடம் 1930களில் கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் அந்த இடத்துல ஆர்காட் நவாபுடைய நீச்சல் குளம் 8 கோணம் வைத்த ஒரு கட்டடமாக இருந்தது. அதற்கு ஹஷ்த் பங்களா என்று பெயர். ஆங்கிலேயர்கள் அதுக்கு மரீன் வில்லா அப்படின்னு பெயர் கொடுத்து சென்னையுடைய ஆளுநருடைய விருந்தாளிகள்லாம் தங்குற இடமாக மாற்றினாங்க. அதையே 1920களில் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க. 1930களில் அந்த கட்டடம் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்துல பல்கலைக்கழகத்துடைய கிளாக் டவர் கட்டடம் வந்தது. கிளாக் டவர் பில்டிங்க்கு அடுத்தது யூனிவர்சிட்டி சென்டினரி பில்டிங் இருக்கணுமே, ஆனால் அதை காணும். ஏன்னா 1957 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அதனால தான் அதை நம்மளால் இந்த கேமராவில் பார்க்கவே முடியறதில்லை. அடுத்தது யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஹால் 1930களில் கட்டப்பட்டு அதற்கு முன்னாடி மரீனா கேம்பஸ் அப்படின்னு பெயர் இருந்தது. இப்போ அதுக்கு தொல்காப்பியர் கேம்பஸ் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளியராக ஐஸ் ஹவுஸ் தெரியுது. இந்தியாவில் மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ஐஸ் ஹவுஸ். ஒரு காலத்தில் பாம்பே,
கால்கட்டா, சென்னை 3 இடத்துலையும் இருந்தது. 1840களில் கட்டப்பட்ட ஐஸ் ஹவுஸ் பிற்காலத்தில் விதவைகள் இல்லமாக சிஸ்டர் சுபலக்ஷ்மியோட கண்காணிப்பில் இருந்து அதற்கு பிறகு சுவாமி விவேகானந்தா 1897 வருடம் இங்கே சில நாட்கள் தங்கினத்தினால இந்த கட்டடத்தை இப்போ விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு பெயர் வைத்து இது விவேகானந்தருடைய வாழ்க்கைக்கே ஒரு அருங்காட்சியகமாக மாறிவிட்டது. இந்த வண்டி வரும்பொழுது பின்புறத்தில் பிரசிடென்சி காலேஜோட ஒரு மிக அழகான காட்சி நமக்கு தெரிய வரும். பிரசிடென்சி காலேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1857 ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு 59வது ஆண்டு ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த கட்டடம் இட்டாலியன் பாணியில் கட்டப்பட்டது. அந்த கட்டடம் நமக்கு அங்கே தெரிய வருது. பீச் ரோடோடைய காட்சியை இந்த படத்தில் பார்த்தோன்னா டிராஃபிக்கே இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு பீச் ரோடை நம்மளால் பார்க்கவே முடியாது. திறந்த ஒரு வண்டியில் உட்கார்ந்து கொண்டு இந்த பெண்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க முன்புறத்தில் கேமராவை வச்சு ஷூட்டும் செய்ய முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு அந்த காலத்தில். அந்த வண்டி அப்படியே நேர வருது. கடைசியில் ராதாகிருஷ்ணன் சாலைன்னு இப்போ இருக்கிற அந்த காலத்தில் எட்வர்ட் எலியட்ஸ் ரோடாக இருந்த அந்த சாலையில் வந்து அந்த வண்டி திரும்புறது. பேக்ட்ராப்பில் பார்த்தோன்னா காந்தி சிலை தெரிய வருது. போலீஸ் சீஃப் ஆஃபீஸ் வந்து நமக்கு இந்த படத்தில் காட்சி தெரியறதில்லை. ஆனால் குவீன் மேரிஸ் காலேஜோடைய செவரெல்லாம் நமக்கு தெரிய வருது. அதிலேருந்து அதை பார்த்த உடனே இந்த ரோட் லெவல் எங்கே இருந்தது, அந்த காம்பவுண்ட் வால் எவ்வளவு கீழே இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு யூகிக்க முடியாது. இப்போவும் நீங்கள் அந்த குவீன் மேரிஸ் காலேஜ் ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காம்பவுண்ட் வால் அப்படியே இருக்குது. ஆனால் அது தரையிலேருந்து ஒரு 2 அடி உயரத்தில் இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது அதே காம்பவுண்ட் வால் 6 அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ரோட் லெவல் அந்த அளவுக்கு மேலே வந்துட்டே இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த சென்னை. அடுத்தது அந்த வண்டி ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக உள்ளே வருகிறது. இந்த ராதாகிருஷ்ணன் சாலையிலையும் அந்த காலத்தில் ஒன்றும் டிராஃபிக்கே இல்லை. பின்னாடி பார்த்தோன்னா பல பங்களாலாம் தெரிய வருது. திடீர்னு பார்த்தோன்னா இந்த பாட்டு முடிகிற போது ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட மிக அழகான ஒரு பங்களா. இது ராதாகிருஷ்ணன் சாலையில் இந்த மாதிரி ஒரு பங்களா இருந்ததே கிடையாதே. எந்த இடத்துல போய் இதை எடுத்திருப்பாங்க? பட்டினப்பாக்கம் ஃபோர்ஷோர் எஸ்டேட் ஓரத்தில் ஒரு பெரிய பங்களா ஒன்று சமீப காலம் வரையில் இருந்தது. ஒரு செட்டியார் குடும்பத்தை சேர்ந்த அந்த பங்களா. அந்த பங்களா இருந்த பாதி பங்களா இடிக்கப்பட்டு ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் அந்த இடத்துல வந்து விட்டது. பங்களாவுடைய ஒரு பகுதி இன்னும் அப்படியே இருக்குது. அந்த பங்களாவை தான் அந்த காட்சியில் கடைசியில் படம் பிடித்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பாட்டோட சென்னையோடைய காட்சிகள் பெரும்பாலும் இந்த படத்தில் முடிந்துடுறது. ஆனால் இதற்கு அடுத்தது தங்கவேலு சைக்கிள் ஓட்டிகிட்டே ஒரு ஊர்வலம் நடத்தி கொண்டு வர ஒரு காட்சி. அந்த சைக்கிள் ஊர்வலம் சென்னை நகரத்தோட பல பகுதிகளுக்கு போனது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி சிறிய சிறிய ஷார்ட்ஸில் சில இடங்களை பார்க்க முடியுது. முதல்ல ஒரு பக்கம் நதி, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பங்களா. சைக்கிள் அந்த பங்களாக்கும் அந்த நதிக்கும் நடுவில் இருக்கிற பாதையில் வருது. இது எந்த இடமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் கடைசியில் தோணித்து ஸ்பெர்டாங்க் ரோடாக இருக்குமோ. ஏன்னா ஒரு பக்கம் கூவம் நதி, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய பங்களாலாம் இருந்த அந்த பகுதி ஸ்பெர்டாங்க் ரோடாக தான் இருக்கணும். அடுத்தது ஒரு மிக சிறிய குறுகிய வேலைக்கு வர ஒரு ஷாட். இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்குது. பின்புறத்தில் ஒரு பெரிய அலங்கார ஆர்ச். இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே இது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. செட்டிநாடு அரண்மனை, கிரீன்வேஸ் ரோட் ஓரத்தில் இப்போ செட்டிநாடு வித்யாசிரமுக்கு உள்ளே போகிற அந்த பாதையில் இப்போவும் அந்த ஆர்ச் அப்படியே தான் இருக்குது. அந்த அரண்மனையை தாண்டி அந்த சைக்கிள் ஊர்வலம் வருது. அடுத்தது ஒரு கோபுரம், கோபுரத்துக்கு முன்புறத்தில் ஒரு கிரில் கேட். அந்த கிரில் கேட்டில் காங்கிரஸ் கட்சியோட சர்க்கா சின்னம். இது எந்த இடமாக இருக்கும்? காந்தி மண்டபம். அதையும் தாண்டி இந்த ஊர்வலம் வருது. இந்த பாட்டு முடிகிற பொழுது அந்த சைக்கிள் ஊர்வலம் இன்னொரு பங்களாக்குள்ளே போகிறது. அந்த பங்களா தான் எங்கே இருந்தது, யாரோடது அப்படிங்கிறது தெரிய வரதில்லை. ஆக 1960 ரிலீஸ் ஆன இந்த இரும்பு திரைங்கிற படத்தில் இந்த 2 காட்சி தான் சென்னையோடையது. ஆனால் மிக முக்கியமான காட்சி பீச் ரோட் எப்படி இருந்தது, ராதாகிருஷ்ணன் சாலை எப்படி இருந்தது,
பட்டினப்பாக்கத்தில் எப்படியெல்லாம் பங்களாலாம் இருந்தது, அதே போல் ஸ்பெர்டாங்க் ரோட்டில் எப்படி பங்களா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்திலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதே போல் இதே காலகட்டத்தில் ஏவிஎம் படம் அன்னை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆன போது அதுலேயும் அந்த கீழ்ப்பாக்கம் ஸ்பெர்டாங்க் ரோட் இந்த பகுதியில் இருந்த பங்களாலாம் நமக்கு தெரிய வருது. அதை பார்க்கும் பொழுது மிக திறந்த வெளியில் இருந்த ஒரு சென்னை, ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு சென்னை, அதிகமாக மரங்களும் பெரிய பெரிய வீடுகளும் இருந்த சென்னை தான் நமக்கு தெரிய வருது. இதுதான் ஆனால் அந்த காலத்து சென்னையோடைய நிஜமான படமா? இல்லாவிட்டால் ஜார்ஜ் டவுன், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, குறுக்குப்பேட்டை, புளியந்தோப்பு அப்படின்னு நெரிசலாக இருந்த பகுதிகள் தான் சென்னையுடைய நிஜ வரலாறா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் நம்ம மனசில் எழும்புறது. ஆனால் இந்த டிபேட்டுக்கெல்லாம் பதில் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வரலாறுங்கிறது ஒரு சாட்சி தான். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.